அதிகார தோரணையுடன் முருகர் காட்சி அளிக்கும் திருக்கோவில். ஒருமுறை சிவபெருமானை தரிசிக்க வந்த பிரம்மதேவன் வழியில் முருகப்பெருமானை கவனிக்காமல் சென்று கொண்டிருந்தார். அதிகார தோரணையுடன் அவரை அருகில் அழைத்த முருகப்பெருமான் பிரணவத்துக்கு பொருள் கூறுமாறு கேட்டார். அதற்கு பதில் தெரியாமல் பிரம்மதேவன் திணறியதும் அவரை தலையில் குட்டி சிறையில் அடைத்து படைப்புத் தொழிலை தன் கையில் எடுத்துக்கொண்டார். அந்த அதிகார தோரணையுடன் இடுப்பில் கரங்களை வைத்து கம்பீரமாக நிற்கும் திருக்கோவில்தான் ஆண்டார்குப்பம் முருகன் கோவில். இங்கு வந்து அவரை தரிசிக்கும் பக்தர்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவிகள் வாய்க்கும். ஏற்கனவே பதவியில் உள்ளோருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காலை வேளையில் பாலனாகவும் நண்பகலில் வாலிபனாகவும் மாலையில் வயோதிகனாகவும் முருகப்பெருமான் காட்சி தருவது சிறப்பம்சமாகும். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தச்சூர் கூட்டுச்சாலை வழியாக புன்னேரி செல்லும் வழியில் அமைந்துள்ளது ஆண்டார்குப்பம்.